நாம் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க வேண்டியது அவசியமாகும். பிரச்சனைகள் தாம் நம்மை சோம்பேறிகளாக மாற்றாமல் நம் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை ஓட வைக்கின்றன. இதனை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை பார்ப்போம். பொதுவாக ஜப்பானியர்கள் மீன் உணவை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு தீவில் இருக்கும் மக்கள் மீன் உணவை சாப்பிடுவதற்காக படகை எடுத்துக்கொண்டு கடலில் சில கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்வார்கள். அங்கிருந்து திரும்பி வர 2 நாட்கள் ஆகிவிடும். அந்த குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் மீன்கள் தான் மிக ருசியாக இருக்கும். ஆனால் மீன் பிடித்து கொண்டு வர 2 நாட்கள் ஆகிவிடுவதால் மீனின் சுவை குறைந்துவிடும். இதனை தடுக்க மீனவர்கள் கையோடு ஐஸ் கட்டிகளை எடுத்து சென்று மீன்களை பதப்படுத்தி எடுத்து வந்தனர். இருப்பினும் மக்களுக்கு திருப்தி இல்லை. கடலில் இருந்து நேரடியாக கிடைக்கும் மீனுக்கும் ஐஸ் கட்டியில் பதப்படுத்தி கிடைக்கும் மீனுக்கும் சுவையில் உள்ள வேறுபாட்டை நன்கு உணர்ந்தனர். இப்போது மீனவர்கள் ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்று செய்து அதில் மீன்களை பிடித்து போட்டுக்கொண்டு வந்தனர். ஆயினும் அத்தனை பெரிய கடலில் நீந்திக் கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் சோம்பி கிடப்பதனால் மீனின் சுவை குன்றிப் போவதாக குறையை கண்டறிந்தனர். இதற்கு தீர்வு காண முயன்ற மீனவர்கள் புதிதாக ஒரு யோசனையை கண்டுபிடித்தனர். அந்த தொட்டிக்குள் குட்டி சுறா மீனை பிடித்து விட்டனர். இந்த குட்டி சுறாவிடமிருந்து தப்புவதற்காக அந்த மீன்கள் தொட்டிக்குள் ஓய்வின்றி நீந்திக் கொண்டிருந்தன. இப்போது 2 நாள் கழித்து அந்த மீன்கள் முன்பை விட மிக சுவையாக இருந்தனவா? நாம் வாழும் வாழ்க்கையும் அப்படித்தான். நம் வாழ்க்கை சுவைக்க வேண்டுமென்றால் கவலையுடன் கிடக்கக்கூடாது. எப்போதும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனை என்னும் சுறா இருந்தால்தான் வாழ்க்கை என்னும் மீன்கள் சுவையானதாக இருக்கும். நம் வாழ்வில் பிரச்சனைகள் இல்லை என்றால் நாம் ஓட மாட்டோம், சோம்பேறியாக இருப்போம். சுறுசுறுப்பாக ஓடி வாழ்க்கையை சுவையானதாக மாட்டுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.